சிறுபான்மையின மக்களுக்கு வந்து திமுக எதுவும் செய்யாது, அவங்கள ஏமாத்துது அப்படின்னு அதில் தவறான புதுசா ஒரு தவறான கருத்துங்க. அதில் ஏமாத்த கிடையாது. அவங்க தான் பாதுகாப்பாக இருக்காங்க. என்ன பாதுகாப்பு? காலாகாலமாக ஆண்டாளமாக சிறுபான்மையினருக்கு திமுக தான் பாதுகாப்பாக இருக்குது. மற்ற எந்த கட்சியும் பாதுகாப்பாக கிடையாது. கொள்கைக்காண்டி திமுக இருக்கிறாங்க. கொள்கையெல்லாம் தேவையில்லை, ஏதாவது சலுகை இருந்தா போதும். கலைஞரை பிடிக்கும், ஸ்டாலின் ஐயாவை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். என்ஆர்சி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து முழு குரல் கொடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயா தான் முதல்வர் தான். அவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கார், அரணாக இருக்கார் அவர். அதனால நாங்கள் வந்து அந்த கொள்கை முத்தலாக் சட்டத்தில் வந்து தலைவர் பாதுகாப்பாக இருந்தார், உறுதுணையாக இருந்தார். முஸ்லீம்களுக்கு எப்பவுமே முஸ்லீம் மேலே அன்பாக இருப்பார், பிரியமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். அது பரம்பரை தொடருது. ஸ்டாலின் ஐயாவும் அதே கொள்கையில் தான் இருக்கார். இப்போ புதுசாக சில நடிகர்களை இறக்கி விட்டு மைனாரிட்டி ஓட்டெல்லாம் பிரிச்சிருவோம், அது வாய்ப்பு இல்லைங்க, பிரிக்க முடியாதுங்க. அது கவர்ச்சிக்காண்டி நடிகருங்கிற முதல்ல கூட்டம் கொடுதுங்க. அவருக்கு திமுக ஓட்டை பிரிக்க முடியாதுங்க. முஸ்லீமுங்க திமுகவில் இருந்து முஸ்லீம்களை பிரிக்க முடியாதுங்க யாருனாலையும். ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? உறுதியாக சொல்லுவாங்க, உறுதியாக தாங்க. எங்களுக்கு திமுக எங்களுக்கு உயிருங்க.